இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 131. புலவி. குறள் எண் 1302. உப்பு அமைந்தற்றார் புலவி அது சிறிது மிக்கற்றார் நீள விடவு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உப்பு உணவில் அளவோடு அமைந்திருப்பதை போன்றது ஊடல். ஊடலை அளவு கடந்து நீடித்தல் அந்த உப்பு சிறிதளவு மிகுதியாக இருப்பதை போன்றது என்றார். அதாவது விளக்கமாகவும் சொல்கிறேன். அதாவது ஊடல் உணவுக்கு சுவை தரும் உப்பு போன்றது. அப்படித்தான் ஊடல் இருக்க வேண்டும். ஊடல் உணவுக்கு சுவை தரும் உப்பு போன்றது. அதனை அளவுக்கு மேல் அதிகரித்தல் உணவில் உப்பு மிகுந்தது போலாகும். தொடர்ந்து ஊடல் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்படி இருந்தால் அது உப்பு நான் ரொம்ப நிறையா போட்டுட்டு அந்த உணவை உண்ண முடியாது அல்லவா? அதற்காக அப்படி சொல்கிறார். அற்புதமாக அதாவது மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரகம் பண்ணார். இதெல்லாம் அவருடைய திருவள்ளுவருக்கு பின்னாடி. அப்போ திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அதாவது இன்பத்தை உப்புக்கு என்ன சொல்கிறாருன்னா ஊடல் இருக்கணும். ஊடல் இல்லாத வாழ்க்கை இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. நம்மளால் சின்ன சின்ன சம்பந்தங்களுக்கு கூட நம்ம தகராறு பண்ணிக்கிறது உண்டு, கணவனும் மனைவியும். ஆனால் ஊடல் உப்பு உணவுக்கு போட்டால், சரியான உப்பு போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்கணுமே ஒழிய ஊடல் ரொம்ப உப்பை போட்டு ஊடல் நீடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உப்பை உதாரணத்துக்கு சொல்கிறார். ஊடலுக்கு உப்பை உதாரணமாக சொல்கிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. இதுதான் அவருடைய தனிச்சிறப்பு, தெய்வப்புலவர் திருவள்ளுவருடைய தனிச்சிறப்பு. அதனால தான் 60 மொழிகளில் இதுவரை மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நமது நிதிநிலை அறிக்கையிலே 25 மொழிகளில் மீண்டும் 25 மொழிகளில் மொழிபரப்பாத மொழிகளில் 25 மொழிகளில் மொழிபரப்பப்படும் என்று சொல்கிறார். தங்கம் தென்னரசு அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு நிதிநிலை அறிக்கையிலேயே. அப்போ 25னா 85 ஆகி போயிடும். வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் வைங்களேன். இவர் இருக்கிறதுனால தமிழுக்கு பெருமை. பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னாரோ அதைத்தான் நமது இப்போ கூடிய அறிஞர்களும் சொல்லி வருகிறார்கள். அந்தளவுக்கு. அதற்கு முன்னாடி பரப்புரையே செய்து வந்தார் திருக்குறள் முனுசாமி அவர்கள். சரி, அடுத்த குறளையும் பார்ப்போம். அதனால் நம்ம என்னென்னா இல்லற வாழ்க்கையிலையுமே அதாவது ரொம்ப ஊடல் இருக்கக்கூடாது. சும்மா லைட்டாக ஊடல் அப்புறம் 2 பேர் சிரித்து பேசிக்கிறோம். அப்படி தான் இருக்கணும். அதுதான் சொல்கிறார். வேறு ஒன்று அதை நீங்கள் அனைவரும் முடிந்த அளவுக்கு என்ன கண்டிப்பாக அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அடுத்தது அதிகாரம் 7, குறள் எண் 62. எழுபுறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கட்பெறின். அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பழி இல்லாத நல்ல பண்புடைய மக்களை பெற்றால் ஒருவனுக்கு 7 பிறவியிலும் தீவினை பயனாகிய துன்பங்கள் சென்று சேரா என்கிறார். இன்னும் சுருக்கமாகவும் சொல்கிறேன். பிறர் பழிப்பதற்கு இடமில்லாத நல்ல பண்புடைய மக்களை ஒருவன் பெறுவானானால் அக்குடும்பத்தில் 7 தலைமுறைக்கும் துன்பங்கள் வராது. அதாவது நல்ல குழந்தைகளை பெற வேண்டும். அப்போதுதான் அந்த குடும்பத்தில் 7 தலைமுறைக்கும் துன்பம் வராது அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. 7 தலைமுறைக்கும் துன்பம் வராதான். நல்ல குழந்தைகளை பெற வேண்டும். அப்படி நல்ல நன்மக்கள் பேர். இதுக்கு பேர் நன்மக்கள் பேர். பாருங்க, அவர் அறத்துப்பாலிலே நீங்கள் முதல்ல எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்தை
கூறியிருப்பார். கடவுள் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த உலகமே கடவுளால் தான் இயங்கி கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லிடுறாரு. எந்த கடவுள்னு சொல்லலை. நீங்கள் நல்லா பார்த்துக்கிறணும். அதாவது இந்து மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்து மதமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, எல்லா கடவுளும் ஒன்று. மொத்தம் கடவுளைத்தான் சொல்கிறாரே ஒழிய இவர் தான் அவர் அப்படின்னு சொல்லவே இல்லை அவர். அப்போ முதல்ல அந்த குறளை சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்து என்ன செய்கிறாரு, வான் சிறப்பு சொல்கிறார். வான் சிறப்பு என்ன, நீர், மழை. அதாவது நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. நீரை பற்றி, அதாவது நீர் இல்லாமல் உலகில் எந்த உயிர்களும் வாழ முடியாது. அதுபோல் மழை பெய்யாவிட்டால் ஒழுக்கமே கெட்டுவிடும் சொல்கிறாரு. வான் சிறப்பு பாருங்கள். ஒன்றும் மெயின் அது ஃபஸ்ட்டு முதல் கடவுள் வாழ்த்து, அதுக்கடுத்தே நீர் வான் சிறப்பு. மூணாவது நீத்தார் பெருமை. நீத்தார் பெருமைனா இவங்க, அதாவது துறவிகள் இருக்காங்கல்ல, அவர்களுடைய பெருமை பற்றி சொல்கிறாங்க. நாலாவது என்ன சரி, அரண் வலியுறுத்தல். அதான் அவருடைய மெயின், அவருடைய குற்றம், அவருடைய இதே என்ன சொன்னால் அரண் வலியுறுத்தல். மனிதன் அறத்தோடு வாழ வேண்டும், அவன்தான் மனிதன். அரண் வலியுறுத்தல் அடுத்த ஒரு இது. அதுக்கு அரண் வலியுறுத்தி எல்லோரும் நல்லா வந்த பிறகு இல்வாழ்க்கையில் ஈடுபட சொல்கிறார். திருமணம், இல்வாழ்க்கை. அதான் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கடுத்து என்னென்னா வாழ்க்கை துணை நலம். வாழ்க்கை துணை நலம் எப்படி இருக்க வேண்டும் அடுத்து சொல்கிறார் பாருங்கள். முதல்ல இல்வாழ்க்கையை வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா வாழ்க்கை துணை நலத்தை சொல்கிறார். வேணா வாழ்க்கை துணை நலம் நல்லா அமைய நேத்தான் சொன்னதை, வாழ்க்கை துணை நலம் நன்றாக அமையாவிடால் அந்த வாழ்க்கை எவ்வளவு பெரிய சிறப்புடையதாக இருந்தாலும் பயனில்லைன்னு சொல்கிறார். அதான் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விடார் பெண். பெண்ணுடைய கடமையை அற்புதமாக சொல்கிறார். தன்னையும் பாதுகாத்து, தன் கணவனையும் பாதுகாத்து, தன்னுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து, தங்கள் குடும்பத்தினுடைய புகழை கெடாமலும் பாதுகாத்து, பெண்ணினுடைய கடமையை ஒழுங்காக செய்பவளே பெண் என்கிறார். பெண்ணுக்கு எவ்வளோ இலக்கணம் கொடுக்குறாரு பாருங்கள். அதான் இப்படி இருப்பவள் தான் பெண் என்கிறார் அவர். அப்போ அந்த மாதிரி பெண் எப்படி இருக்க வேண்டும் என்றது வாழ்க்கை துணை நலத்தை பற்றி சொல்கிறாரு. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாருன்னா மக்கட்பேறு. வாழ்க்கை துணை நலம் வந்தோன்னு என்ன செய்வோம், குழந்தை வேணும்னு சொல்லுவோம். குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழை சொல் கேளாதா. குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதா. அடுத்து திருமணம் இல்வாழ்க்கை வந்தவுடனே, வாழ்க்கை துணை நலம் நடந்தவுடனே, இல்வாழ்க்கை வந்தவுடனே நம்ம மக்கட்பேரை தான் விரும்புவோம். அந்த மக்கட்பேறு நல்லா இருக்கணும். அதைத்தான் சொல்கிறாரு. இப்போ இந்த குறளில் கூட என்ன செய்யணும், முதல்ல குழலினது யாழினது என்பது தம்மக்கள் மழலை சொல் கேளாதான்னு சொல்லிட்டாரு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா அந்த பிறப்பும் கூட நல்ல பிறப்பாக இருக்க வேண்டும். அப்போ தான் 7 தலைமுறைக்கும் அது பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு சொல்கிறார். என்ன, அதாவது ஒவ்வொன்றையும் அவருடைய சொல்கிறத நீங்கள் அப்படியே ஒவ்வொரு அதிகாரத்தையுமே பார்த்து வந்தால் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அவ்வளவு சொல்லியிருக்காரு. அற்புதமான குறளுங்க இதெல்லாம், மறக்க முடியாத குறள். இது நம் மக்கட்பேர் நீ அடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாமே அதாவது கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது அவர் எழுதியது மட்டுமல்லாமல் அதை வரிசைப்படுத்தி கொண்டு வருவது அதை விட சிறப்புங்க. அதாங்க அவர் கூட தனிச்சிறப்பு. தேவப்புலவர் திருவள்ளுவர் கூட தனிச்சிறப்பு. நம்ம ஒரு இதை எழுதி வாசிக்கிறது, புத்தகத்தை அவங்க போட்டு விட்டாங்க, நீட்டாங்க, நம்ம வாசிக்கிறோம், அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அவர் ஓலைச்சுவடியிலே எழுதுகிறாரு. ஓலைச்சுவடி மட்டும் இல்லை, அந்த இதோடு மரபு கவிதை அவர் எழுதலை. அவர் அந்த இந்த வரிசையிலே எழுதுகிறாரு. என்ன சொல்லுவோம்ல, அந்த இலக்கணத்தை நம்ம இலக்கணம் தவறாமல் எழுதுகிறார்.
எதுகை மோனையோடும் அந்த வரிசையை பிரித்து பார்த்தா அசையோடும் அசை பிரியாமல் எழுதுகிறார். அசை பிரியாமலும் எழுத வேண்டும், எழுத்தாணி மூலமும் எழுத வேண்டும். அப்போ நம்ம இப்போ புத்தகத்தை எழுதணும்னா நம்ம என்ன செய்வோம், அழிச்சிட்டு எழுதுவோம், அதுவும் முடியாத அவரால். அப்போ எப்படி யோசனை பண்ணி முதல்ல யோசனை பண்ணிவிட்டு அந்த மைண்டில் தான் எழுதுறாரு. அதுதான் அவருடைய சிறப்பு, தனிச்சிறப்பு. இல்லைன்னா வைரமுத்து, கவிஞர் வைரமுத்து அவர் ஓப்பனாக சொல்கிறார்ல, நான் எனக்கு வைரமுத்து சொல்கிறது, எனக்கு இறைபக்தி கிடையாதுங்க, ஆனாலும் நான் திருக்குறளை என்னுடைய இதயத்தில் வைத்து புதைக்குமாறு நான் உயிர் எழுதி வைத்து விட்டேன். என்னுடைய ஒவ்வொருத்தனும் உயிர் எழுதி வைக்கிறது எதுக்கு வைப்பான், சொத்து பாக பிரிவினைக்கு வைப்பான். அவர் எதுக்கு வச்சுருக்காரு பார்த்துக்கிறீங்க. அப்போ அந்த அளவுக்கு திருவள்ளுவரை நேசிப்பவன், திருவள்ளுவரை நேசிப்பவனே அவன் நல்லா தாங்க இருப்பான். திருக்குறள் முனுசாமி கடைசி வரையும் நல்லா தான் இருந்தார். அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்து பார்த்தா திருக்குறள் முனுசாமி கடைசி வரையும் நல்லவராக தான் இருந்திருக்காரு. ஏன்னா அதை படிச்சிட்டோம்ல, அதை படித்தா அவனை அறியாமலே நல்லது வந்துடும். திருக்குறளை ஒருவன் படித்தாலே அவன் நல்லவனாகி விடுவான். அவனுக்கு அதான் அவர் சொல்கிறது. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் மனிதன், அவர் ஒரு மனிதன் தான், மனிதனுக்கு கூறிய அறிவுரை தான் திருக்குறள், அதை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறார். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.